இன்றைக்கி ஈவினிங் டைம் நம்ம எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து டைரெக்டாக ஒரு தட்டு வடை செட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேரூர் ரோட்டில் செல்லூரம் டுவர்ட்ஸ் போகிற ரோட்டில் பார்த்திங்கன்னா எஸ்பிஐ பேங்க் ஆப்போசிட்டில் தட்டு வடை செட்டு நம்ம அண்ணன் கடைக்கு வந்தோம். அண்ணன் கடையில் வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசமாக தட்டு வடை செட்டு போட்டிருந்தாரு. நம்ம ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணது பார்த்திங்கன்னா லேஸ் நொறுக்கல்னு சொல்லி ஒரு புது விதமான ஐட்டம், அதை ஆர்டர் பண்ணோம். அது பார்த்தீங்கன்னா லேஸை எடுத்து பொடி பொடியாக போட்டு அதுக்குண்டான வெசல் வச்சுருந்தாரு. அந்த வெசலில் போட்டு கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸ் போடுறாரு. ஆனால் ஆனியன் போடுறாரு, கேரட் போடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதோ மசாலா, மேஜிக் மசாலா போடுறாரு. அதுக்கப்புறம் டொமேட்டோ சட்னி ஆர் சம்திங் ரெட் சட்னி, அப்புறம் மைனஸ் ஆட் பண்ணுறாரு. மைனஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கலக்குறாரு. அந்த கலக்கும்போது நல்லா வந்து அந்த போட்ட இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வந்து நல்ல ஒரு கன்சிஸ்டன்சியில் வந்து இதாகுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே வந்து டாப்பிங் பார்த்திங்கன்னா லைட்டாக மைனஸ் போடுறாரு. ஐ திங்க் இது பார்த்திங்கன்னா இந்த டிஷ் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு ஸ்வீட்டாக ஒரு சாஸியாக நம்ம இந்தியனும் சைனீஸும் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். நான் சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். கடைசியாக நான் சாப்பிட்டு பார்க்குறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அண்ணன் என்னமோ பண்ணிகிட்டு இருந்தார். என்னென்னு பார்த்தா இது போட்டுருந்தார், பணியாரம் பார்த்திங்கன்னா சூடாக. இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து சூடாக தான் வந்து இது பண்ணி கொடுக்குறாங்க. எதையுமே வந்து நம்ம அதாவது வந்து ஆல்ரெடி பண்ணி வச்சு ரெடிமேடாக நம்ம கொடுக்கறதில்ல. இப்போ என்ன கேட்குறோமோ அதை வந்து அப்போவே வந்து நமக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறாங்க. சரிங்களா? அதுதான் வந்து நம்மளோட இந்த கடையோட வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மறுபடியும் ஒரு செட்டு கேட்டிருந்தோம். மொத்தமாக டோட்டலாக நம்ம வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லி மறுபடியும் ஒரு செட்டு கேட்டிருந்தோம். அதுக்கு அவர் பார்த்தீங்கன்னா நார்மல் செட்டும் கேட்டிருந்தோம், எக் செட்டும் கேட்டிருந்தோம். ரெட் சட்னி வைக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்க்ரீடியன்ஸ் வச்சதுக்கப்புறம் அடுத்து பார்த்தீங்கன்னா முட்டை எடுத்து இது பண்ணுறாரு. முட்டை எடுத்து வைக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பைசஸ் வந்து மேஜிக் மசாலா போடுறாரு. மேஜிக் மசாலா போட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒயிட் சட்னி வைக்கிறாரு. ஒயிட் சட்னி வச்சு அது மேலே டாப்பிங் பண்ணுறாரு. எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எக் செட்டுக்கு வந்து 2 சைடும் தட்டு வடை வைக்க மாட்டாங்க. ஏன்னா அது கொஞ்சம் தட்டு வடை கொஞ்சம் காஸ்ட்லி, ஏன்னா பட்டரில் ஃப்ரை பண்ணுறது. ஸோ அடுத்து அதையும் நமக்கு கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பார்சல் இது பண்ணிகிட்டு இருந்தார். பணியாரம், ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது, அண்ணனே சொல்லுவார். அதுக்கப்புறம் கடைசியாக குல்கந்த் செட்டு வாங்கினோம். அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும். லாஸ்ட்டாக டேஸ்ட் பண்ண பார்த்தோம். எக் செட்டும் நல்லா இருந்துச்சு. எக் செட்டு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இது வாங்கியிருந்தோம், ப்ளைன் செட் ஒன்று. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குல்கந்த் செட்டு பார்த்திங்கன்னா நல்லா என்ன சொல்கிறது, ஒரு ஸ்வீட்டாக கன்சிஸ்டன்சியில் நல்லா இருந்துச்சு. எல்லா செட்டும் சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த குல்கந்த் செட்டு கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்கள். ஏன் அப்படின்னா அது சாப்பிட்டு சூப்பராக இருந்துச்சு. இப்போ நம்மளுக்கு என்னென்ன செட்டுனா இருக்கு? அண்ணா வணக்கம்ண்ணா. நம்ம கடை பேர் வந்து எஸ்பி நொறுக்கல்ஸு. இந்த செட்டு வந்து தட்டமுறுக்கு செட்டில் வந்து முட்டை செட்டு, மாங்காய், காளான், பூண்டு, ஸ்வீட்டு, வெள்ளரிக்காய், மயோனீஸில் 2 இருக்கு. பெரி இருக்கு, நார்மல் மயோனீஸ் இருக்கு. அப்புறம் பன் செட் இருக்கு. பன் செட்டில் வந்து எக் இருக்கு, காளான் இருக்கு, மயோனீஸ் இருக்கு, பால்கோவா இருக்கு, சாக்லேட் இருக்கு, கேரமல் இருக்கு, குல்கந்த் இருக்கு. ஸ்பெஷல்னா எக் செட்டு முறுக்குல எக்கு, மாங்காய், காளான் ரொம்ப ஸ்பெஷல். அது எக்கு தான் கொஞ்சம் ஸ்பீடா போகும், நல்லா இருக்கு. ஆமாங்கண்ணா, மாங்காய் செட்டு ரொம்ப நல்லா இருக்கும். 5:45 ஓபன் பண்ணுவேன். நைட்டு 11 மணி மட்டும் இருக்கும். ஃபங்க்ஷன் ஆர்டர் எல்லாமே எடுத்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. வெளியூரங்கள் பண்ணுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தம்பியும் அந்த நொறுக்கல் சாப்பிட்டாரு, நல்லா இருக்குன்னாரு. அவருக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. என்ன அப்படின்னா குழந்தைகளுக்கு இந்த செட்டு ரொம்ப பிடிக்கும். அதனால அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்ல ஒரு ஹாப்பி ஆயிட்டாரு.
ஹாப்பி ஆகிட்டு இன்னும் கேட்டுட்டு இருந்தார். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல்வபுரம் வர்ற வழியில் ராமூர்த்தி ரோடு, சரிங்களா? ராமூர்த்தி ரோட்டில் நம்ம எஸ்பிஐ பேங்க் இருக்கும், சரிங்களா? இந்த பேங்க்கு சேம் ஆப்போசிட் நான் இப்போ காட்டுறேன் பாருங்க. இந்த எஸ்பிஐ இது ரோட்டுக்கு ஆப்போசிட்டில் பாருங்கள் எஸ்பிஐ பேங்க் சேம் ஆப்போசிட். இங்கே தான் வந்து நம்ம அண்ணன் கடை இருக்குது. வந்து சாப்பிட்டு பாருங்கள், இங்கே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ. மறக்காமல் இந்த சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.